அதிகாரம் 1 இறைவசனம் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விண்ணேற்பு அன்னை என்ற பெயரை தாங்கிய அன்னை மரியாவின் அந்த விண்ணேற்பு நாளை நாம் சிறப்பித்து நமது தாயாம் திருவை மகிழ்கின்றது. நாமும் இதோ அந்த அன்னையின் பிள்ளைகளாய் இதோ அன்னைக்கு இந்த சிறப்பான நாளிலே அன்னையிடம் வேண்டி அவருடைய பரிந்துரையை நாடி இதோ மாலை போட்டுக்கொண்டு இந்த வேளாங்கண்ணியை நோக்கி புறப்பட நம்மையே நாம் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்திலே ஒரு அழகிய செய்தியை இன்றைய பெருவிழா நமக்கு விட்டு செல்கின்றது. கடந்த வருடம் இதே நாளில் நடந்த ஒரு சோகமான நிகழ்வு செய்தித்தாளில் வாசிக்க நேர்ந்தது. திருமணமான இளம்பெண் ஒருத்தி தனது கணவரை ஒரு கார் விபத்தில் இழந்து ஒரு வாரமாக வேலைக்கு சென்று கூலி வேலை செய்து தனது 3 பெண் குழந்தைகளை எப்படியேனும் காப்பாற்றி விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் செய்த அவருக்கு இறுதியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. என்னால் இதற்கு மேல் முடியாது என்று முடிவெடுக்கின்ற அவர் தன் கணவர் இழந்த சோகத்தால் தனது கணவரின் கல்லறைக்கு சென்று தன்னையே தீக்கு இரையாக்குகின்றாள். மிக ஒரு துயரமான நிகழ்வு. உடனடியாக செய்தித்தாள்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த பெண்மணியின் இறப்பிற்கு யார் காரணம்? இன்றைய சமூகமா அல்லது இன்றைய அரசா அல்லது ஒரு பெண்ணின் உயிரை உத்தரவாதம் செய்யாத இந்த அரசின் கோட்பாடுகளா கொள்கைகளா என்று பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருந்தது. ஆனால் பல்வேறு விவாதங்களும் அல்லது பல்வேறு சமூக ஊடகங்களின் கருத்துக்களும் எப்படியும் அந்த பெண்ணின் உயிரை திரும்ப கொடுத்து போவதும் கிடையாது. அந்த பெண் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு நாள் செய்தித்தாளிலும் வாசிக்கலாம். ஒவ்வொரு நாளிலும் ஏறக்குறைய அந்த சிறிய குழந்தைகளோடு தாயும் அல்லது தந்தையும் இணைந்து விஷம் குடித்து அல்லது எங்கேனும் சென்று விழுந்து இறந்து கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாள் செய்தித்தாள்களில் நாம் வாசிக்க நேரிடலாம். ஏனென்றால் ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் இந்த உலகில் வாழ முடியாது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விடுகின்றார்கள். ஆகவே செய்வதறியாது அவர்கள் தங்களது உயிரை மாய்த்து கொள்கின்றார்கள். சிறு குழந்தைகளின் உயிர்களையும் தங்களோடு இணைந்தே அவர்கள் எடுத்து செல்வதையும் நாம் பார்க்கலாம். அந்த நிகழ்வுக்கும் இன்றைய பெருவிழாவுக்கும் என்ன தொடர்பு என்ற ஒரு கேள்வி எழுவது இயல்பு. அன்புக்குரியவர்களே, அந்த பெண் அந்த கோரமான அந்த முடிவை எடுப்பதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக அந்த பெண் அந்த முடிவை எடுத்திருக்கின்றாள் என்றால்
தன்னை தாண்டி தனது வாழ்வை அவரால் ஒருபொழுதும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆகவே அவருடைய வாழ்வை அவர் முடித்துக் கொள்கின்றார். இன்றைய விண்ணேற்பு அன்னையின் இந்த பெருவிழாவானது இந்த செய்தியை மிக அழகாக தாங்கி நிற்கின்றது. எவர் ஒருவர் இன்றைய நிலைமையை விட நாளைய நிலைமை நன்றாக இருக்கும் என்ற எதிர்நோக்கை தன்னகத்தை கொண்டிருக்கின்றார்களோ, அல்லது இன்றைய பொழுது நிச்சயமாக கடந்து போகும், எதுவும் நிரந்தரம் அல்ல என்று நேர்முகமாக எதிர்கால வாழ்வை எவர் அணுகுகின்றார்களோ அவர்களால் மட்டுமே இந்த வாழ்வில், இந்த மன்னக வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பது தான் அன்னை மரியாவின் ஒட்டுமொத்த வாழ்வின் மணிமகுடமாக இருக்கக்கூடிய அந்த விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட இந்த நாளை நமது தாயாம் திருவை சிறப்பிக்கின்றது. என்றால் அன்னை மரியாளின் மன்னக வாழ்வை நாம் சற்று அலசி பார்த்தோமே என்றால் நிச்சயமாக தெரியும். என்றால் தன்னையும் தாண்டிய வாழ்வு ஒன்று இருக்கின்றது என்பதை அன்னை மரியாள் ஒரு சிறந்த எதிர்நோக்கோடவே அவர் எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருந்தார். எடுத்துக்காட்டாக அன்னை மரியாள் எப்பொழுது கருவுற்று ஆண்டவர் இயேசுவை அவர் பெற்றெடுக்க முற்பட்டாரோ அப்பொழுது அவருக்கு சத்திரத்தில் இடம் எங்கும் கிடைக்கவில்லை. வீடு வீடாக செல்கின்றார்கள். என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஊர் விட்டு ஊர் வந்திருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலுமே அவர்கள் கேட்டு அவர்கள் தொய்வடைந்து விட்டார்கள். ஆனால் அன்னை மரியாள் அந்த சூழ்நிலையை தாண்டி இந்த நிலையை கடந்து இன்னொரு நல்லொரு நிலை நமக்கு இருக்கின்றது என்ற எதிர்நோக்கு, என்ற நம்பிக்கையை அவர் பெற்றிருந்தார். ஆகவே சத்திரத்தில் இடம் இல்லை என்றால் என்ன, இந்த உலகமே எனது இல்லம் என ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தார். அதே போன்று கானா ஒரு திருமணத்திலே எப்பொழுது அன்னை மரியாவிடம் ரசம் தீர்ந்து விட்டது என்ற செய்தியை அவர் கேட்கின்றார்களோ அந்த திருமண வீட்டில் இருந்த அனைவருமே 6 காலியான கட்சாடைகளை மட்டுமே பார்த்தார்கள். அந்த கட்சாடைகளில் ரசம் தீர்ந்து விட்டது என்று தான் பார்த்தார்கள். அதை தாண்டி அவர்களால் சிந்திக்க முடிவது கிடையாது. ஆனால் அன்னை மரியாவிடம் வந்த பொழுது ஏதோ எனது மகனிடம் செல்லுங்கள் என மிக அழகாக கூறுகின்றார். அந்த 6 காலியான கட்சாடிகளை அவர் நிறைந்த குடமாகத்தான் எப்பொழுதுமே அன்னை மரியாள் பார்த்தார். அங்கு சாத்தியமாக அற்புதம் நிகழ்வதை நாம் நற்செய்தி நூல்களே வாசிக்கின்றோம். அடுத்ததாக தனது ஒரே அன்பு மகன், சிறு வயதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களது பிள்ளைகளை வளர்த்தீர்களோ அதே போன்று சிறு பிள்ளையிலிருந்து பால் ஊட்டி தனது தோல் மேல் சாய்ந்து வளர்த்த அந்த பிள்ளை இதோ அந்த கல்வாரி மலையிலே அதோ அரை நிர்வாணமாய் இதோ பல அடிகள் பட்டு இதோ மக்கள் காரி உமிழ்ந்து அவரை சிலுவையில் ஏற்றி ஆணிகளால் அறைந்தார். தனது ஒரே மகனின் இறப்பு என்று அவர் அதை பார்க்கவில்லை. மாறாக ஒட்டுமொத்த மானுடத்திற்கான மீட்பு என ஆண்டவர் இயேசுவின் அந்த தனிப்பட்ட இறப்பை அன்னை மரியாள் பார்க்கின்றார். ஆகவே அந்த இறப்பை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே அன்னை மரியாள் தனது வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளிலுமேயே இதோடு இது முடிந்து போவது கிடையாது, இதை தாண்டிய வாழ்வு, இதை தாண்டிய எதிர்நோக்கு, இதை தாண்டிய நம்பிக்கை இருக்கின்றது என்றுதான் தனது வாழ்வை பார்த்தார். ஆகவே தான் கடவுளுக்கு மிக நெருக்கமாக அவர் இணைந்து கொண்டே சென்றார். இறுதியிலே இந்த மன்னகத்திலே அவர் கண்ட மிகப்பெரிய எதிர்நோக்கு என்னவென்றால், இதோ என்னை படைத்த கடவுளோடு நான் இணைகின்றேன் என்று உடலோடும் ஆன்மாவோடும் இதோ வெண்ணேறி இன்றைய தினத்திலே விண்ணகத்திலிருந்து நமக்காக பரிந்துரைத்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத அன்னையாக நமக்கு கடவுள் வழங்கி இருக்கின்றார். நான் ஏற்கனவே சாலமேடு பகுதியிலே இதை சொல்லி இருக்கின்றேன். அன்னை மரியாள் வாழ்வு என்பது மிக மிக புனிதமான வாழ்வு. நிச்சயமாக ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோவிலில் ஒரு புனிதருடைய வலதுகை வந்திருக்க வேண்டும். யாருடைய வலதுகை வந்தது? ஜான் போஸ்கோ அவர்களே வந்துதான். வலதுகை நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். புனிதர்களின் அந்த உடல்கள் அழியாமல் இருப்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த சான்று புனித ஜான் போஸ்கோவின் வலதுகை மற்றும் அந்தோனியாரின் நாவு மற்றும் பெர்னதத் அன்னையின் உடல், இன்னும் வேற யார் இருக்கிறார், நம்ம சவேரியாரின் திருவுடல் என்று புனிதர்களின் உடல் பாகங்கள் அல்லது அவர்களுடைய உடல்கள் இன்றும் அழியாமல் இருக்கின்றன. அதன் எதனுடைய வெளிப்பாடு? அவர்கள் வாழ்ந்த புனிதமான ஒரு வாழ்வு. இவர்களை காட்டிலும் ஆகச்சிறந்த புனிதை அன்னை மரியாள். நிச்சயமாக அன்னை மரியாள் இந்த புனிதர்களை காட்டிலும் ஒரு மிகச்சிறந்தவர் என்றே கூறலாம். ஆனால் அவருடைய உடல் இல்லை. ஏன் அவர் உடலோடு அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? நிச்சயமா ஜான் போஸ்கோ நல்லதை செஞ்சாருன்னா கடவுள் அந்த உடலை இங்கே விட்டு வச்சிருந்தார். அதே மாதிரி அன்னை மரியாளின் உடலும் இங்கே இருந்திருக்க வேண்டும். ஏன் இல்லை?
ஏனென்றால் மிக அழகாக கூறுவார்கள், விண்ணகத்திலே கடவுளோடு நேரடியாக ஒரு நபர் உடலோடும் ஆன்மாவோடும் பரிந்து பேச வேண்டும். பக்தர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தனது உடலோடும் ஆன்மாவோடும் கடவுளோடு பரிந்துரைக்கவே நமது கண்களுக்கு அன்னை மரியாளின் உடல் மறைக்கப்பட்டு அவருடைய உடல் மேலே எடுத்து கொள்ளப்பட்டது. ஆண்டவர் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டார். இன்று அந்த அன்னையின் பரிந்துரையை நாடித்தான் நாம் இவ்வளவு பக்தி முயற்சிகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே நமது வாழ்வை நாம் நம்மை தாண்டி பார்க்க கற்றுக்கொள்வோம். நம்மை தாண்டி அந்த வாழ்வை பார்ப்பது என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மோசமான நிலை நிச்சயமாக எனக்கு நல்ல நிலையாக மாறும் கடவுளின் அருள் துணையால் என எவர் ஒருவர் அந்த வாழ்வை பார்க்க கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களே கடவுளுக்கு மிக நெருக்கமான ஒரு வாழ்வை வாழ முடியும். தொடர்ந்து நமக்காக அன்னை மரியாள் பரிந்துரைத்து பேசுவார். தொடர்ந்து இந்த திருப்பலியின் மூலமாக நமது மன்றாட்டுக்களை நாம் அன்னை மரியாளிடம் எடுத்து எம்புவோம். ஆமென்.